வாழ்க்கையில் நாம் அளவுக்கு அதிகமாக துன்பப்படுவதற்கும் தொடர்ந்து பிரச்சனையில் இருப்பதற்கும் காரணமாக அமைவது முற்பிறவியில் நாம் செய்த கர்ம வினைகளின் பலனே. ஒருவர் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் மற்றொருவர் வறுமையில் துன்பப்படுவதற்கும் காரணம் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பிரதிபலன்தான். ஒருவர் அளவுக்கு அதிகமாக பாவங்கள் செய்தால் அவர் இந்த பிறவியில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். அளவுக்கு அதிகமான புண்ணியங்கள் செய்தவராக இருந்தால் இந்த பிறவியில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை எழுதி வைக்கும் ஒரு தெய்வம்தான் சித்திரகுப்தர் பகவான். யமதர்மனுடைய அரசவையில் பாவ புண்ணிய கணக்கை எழுதுபவர் சித்திரகுப்தர் பகவான். இந்த சித்திரகுப்தர் பகவானை நாம் வணங்குவதன் மூலம் ஒருவர் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படிப்பட்ட சித்திரகுப்தர் பகவானுக்கு கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு மப்பேடில் உள்ள ஸ்ரீ நித்தியசுரபி சந்தனமலை சாய்பாபா ஆலயத்தில் அவருக்கென்று ஒரு தனிச்சிலை ஒன்று உள்ளது. அதுவும் நம் பாவ புண்ணியங்களை அவர் தனது கைப்பட எழுதுகோளால் எழுதும் ஒரு நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பான ஒன்றாகும். இந்த சித்திரகுப்த பகவானுக்கு யாகங்கள் நடத்தி மக்களுடைய பாவங்களை போக்கும் நோக்கத்துடன் நமது குருஜி ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ரன் குருஜி அவர்களால் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ சித்திரகுப்தர் பகவானுக்காக யாகம் நடத்தப்படுகின்றது. இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்கள் அதிகளவு ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் யோகமும் ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மக்கள் அடைந்து வரும் ஒரு நிலை காணப்படுகின்றது. ஒருவருடைய கர்மாக்கள் குறைவதால் அவர் வாழ்க்கையில் இன்பமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியும். அத்தகைய கர்மாக்களை கரைக்கும் ஒரு பரிகாரமாக இப்படிப்பட்ட யாகங்கள் செய்யப்படுகின்றது. இந்த யாகத்தினால் பலனடைந்த பக்தர்கள் ஏராளம். ஸ்ரீ சித்திரகுப்தர் பகவானுக்காக நடத்தப்படும் இது போன்ற யாகங்களால் சித்திரகுப்தர் பகவான் நம்முடைய பாவ கணக்கில் புண்ணியங்களை அதிகளவு சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற ஐதீகமும் இங்கு காணப்படுகின்றது. நிறைய டிவி சீரியல் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. சந்தனமலை சாய்பாபா கோயிலில் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய மிராக்கிள்ஸ் நடந்த கோயில் தான். இதெல்லாமே உலக புகழ் பெற்றது தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் பார்க்குறது மட்டுமல்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாய்9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் மப்பேடு அருகில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ சந்தனமலை சாய்பாபா ஆலயம். எண் 22, ஸ்ரீ சரஸ்வதி தெரு, விக்னேஷ் காலனி, புத்தூர் கிராமம், மப்பேடு, சென்னை 600126. செல் 8682000033.